கமலஹாசன் அந்த படத்தில் பாடகராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அவர் பாடகராக இன்ட்ரடியூஸ் ஆகி 50 வருஷம் அது இன்னும் பாடிட்டு இருக்கார் இல்லையா? ஞாயிறு ஒளிமழையில் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த நளினம் இருந்தது சார். அதாவது இந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு, வெஸ்டர்ன் டான்ஸருக்கு தெரியல, இந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு ஒரு நளினம் இருக்கும். அதாவது இடுப்பசைவு வந்து ஒரு பெண்மைத்தன்மை இருக்கும். அவருக்கு உடற்பயிற்சி நிறைய பண்ணுவார். உடற்பயிற்சி அவர் உடம்பு அவர் சொல்றதை கேட்கும் சார். அவர் முகம், அவர் உடம்பு, அவர் எல்லாமே அந்த கேரக்டருக்கு அந்த நடிப்புக்கோசரம் கேட்டுது. அவரோட முகமே மாறி போச்சு. அவர் லிப்ஸ்டிக் போட மாட்டார். எல்லா நடிகரும் லிப்ஸ்டிக் போடுவாங்க, நல்லா ஒரு திக்கா ஒரு லிப்ஸ்டிக் போடுவார். இவர் வந்து லிப்ஸ்டிக் போட மாட்டார். மோஷன்ல போற கார்ல ஒரு பானட்ல இருந்து இன்னொரு பானட்ல தாவணும். அவங்க கரெக்டா இந்த டைம்ல பாப்பனா கரெக்டா பண்ண முடியும். அவன் ஏதோ கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டான் போல இருக்கு, இவர் கீழே விழுந்துட்டாரு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாயகனாக கமல்ஹாசனுக்கு இது பொன் விழா. அவர் முதல் முறையாக ஹீரோவாக நடித்த பட்டாம்பூச்சி வெளியாகி 50 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சூழலில் அவரை பற்றிய பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் தயாரிப்பாளர் திரு முக்தார் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வாவ் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். கமல்ஹாசனுக்கு மட்டும் இது அவர் நாயகனாக நடித்து 50வது வருஷம். ரஜினிகாந்துக்கும் இது ஒரு 50வது வருஷம். அவர் இன்ட்ரடியூஸ் ஆன படம் அபூர்வ ராகங்கள். அதுவும் 1975 தான் ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு இது 50th இயர். இல்லை என்ன ஒரு இதுனா 50th இயர்னு சொல்லும்போது அந்த நடிகர் தொடர்ச்சியாக அவங்க நடிச்சு இருக்க மாட்டாங்க. 50 இயர்ஸ்னால் அதுக்குள்ளே அவங்களோட சினிமாவோட கொஞ்சம் சினிமாவோட அந்த இது வந்திருக்கும். அது இல்லாமல் இவங்க தொடர்ந்து நடிக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்புக்குரிய விஷயம். அது கமலஹாசன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் முக்தா ஃபிலிம் சார்பில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கமலுக்கு வந்துட்டு பட்டாம்பூச்சா முதல் படம் அப்படி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அபூர்வ ராகங்கள் முதல் படம் ஹீரோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டில் எது முதல் படம் சார்? இல்லை சார், பட்டாம்பூச்சி தான் சார் முதல் படம். அவருக்கு சினிமா பைத்தியம்ங்கிற படத்தில் வந்து அவருக்கு லீட் ரோல் கொடுத்தோம். அதாவது என்னன்னா அந்த படத்தில் ஹீரோ வந்து ஜெய்சங்கர். அது உங்கள் படமா சார்? அது எங்கள் படம் இல்லை சார். அது வந்து ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் ஏஎல் சீனிவாசன் எடுத்த படம். அவர் தான் அந்த ரைட்ஸ் வாங்கினார். அவர் எடுத்த படம் அது. அதில் என்னன்னா ஜெய்சங்கர் அந்த படத்தில் ஜெய்சங்கராக வருவார். அவர் அந்த கதையில் அவர் இது அவருக்கு அதில் பார்ட் இல்லை. ஆனால் அந்த படத்தோட கதையோட பார்ட்டு வந்து ஃபுல்லாகவே லீட் பண்ணது வந்து கமலஹாசன். அது கமலஹாசன் மேலே தான் அந்த கதை ஓடும். அது அவர் தான் அந்த எண்டு வரையில் அவர் மேலே தான் அந்த கதை இருந்ததுனால அவருக்கு மெயின் ரோல். அது ஒரு கதாநாயகன் அளவு வச்சுக்கலாம். கமலஹாசன் படம்னு சொல்கிற அளவுக்கு வந்தது வந்து பட்டாம்பூச்சி தான். அவரும் ஜெயசித்ராவும் நடித்த படம். அதுக்கப்புறம் அபூர்வ ராகங்கள் கமலஹாசன் படம், பாலச்சந்தர் படம். அது பாலச்சந்தர் படம், அது கமலஹாசன் படம். அதுக்கப்புறம் இது வந்தது மாலை சூடவான். அப்போ மொத்தம் 4 படம் தான் அவர் ஹீரோவாக நடித்து வந்த படம். பட்டாம்பூச்சி, அபூர்வ ராகங்கள், மாலை சூடவா. மாலை சூடவா வந்து நம்ம வெண்ணிராடை மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் கதைவசனை இந்த படம். சிவி ராஜேந்திரன் இது பண்ண கதை ரொம்ப நல்லா இது பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடித்து. அந்த படத்தில் பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டு. யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவான்னு ஜெயசுதாஸ் பாட்டு பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்தரங்கம். இதில் அந்தரங்கம் வந்து உங்கள் படம் இல்லையா? அந்தரங்கம் எங்களோட சொந்த படம். கமலஹாசன் அந்த படத்தில் பாடகராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அவர் பாடகராக இன்ட்ரடியூஸ் ஆகி 50 வருஷம் அது இன்னும் பாடிட்டு இருக்கார் இல்லையா? ஞாயிறு ஒளிமழையில். ஆரம்ப காலத்தில் வந்து கமல் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பார், கொஞ்சம் ஒரு பெண்மைத்தனம் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் எப்படி சார் ஒரு காதல் மன்னனாக? ஆரம்ப காலத்தில் வந்து இந்த நளினம் இருந்தது சார். அதாவது இந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு, வெஸ்டர்ன் டான்ஸருக்கு தெரியல, இந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு ஒரு நளினம் இருக்கும். அதாவது இடுப்பசைவு வந்து ஒரு பெண்மைத்தன்மை இருக்கும். அது இருந்தது. எங்கள் படத்தில் அவர் டான்ஸராக தான் இருந்தார். சூரியகாந்தி, அப்புறம் இன்னொரு படத்தில் அவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்தார். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அந்த நளினம் இருந்தது.
ஆனால் அதை வந்து ஒரு கமலஹாசன்கிற ஒரு இந்த பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கர்னு மீனிங் இருக்கும். அந்த அளவுக்கு உழைப்பு. மற்ற நடிகர்களை பற்றி நான் தெரியாது. கமலஹாசன் வந்து வெறும் உழைப்புனாலேயே சக்ஸஸ் அடைஞ்சவர். அவருக்கு உடற்பயிற்சி நிறைய பண்ணுவார். உடற்பயிற்சி, அவர் உடம்பு அவர் சொல்கிறத கேட்கும் சார். அவர் முகம், அவர் உடம்பு, அவர் எல்லாமே அந்த கேரக்டருக்கு அந்த நடிப்புக்கோசரம் கேட்டுது. அவரோட முகமே மாறி போச்சு. உதாரணமாக அவருக்கு ஃபேஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், நீளமாக இருக்கும். ஓவர் தி டைம் ஃபேஸ் பட்டினா ஒரு சப்பியாக ஒரு இது வந்ததுன்னா அதுக்கெல்லாம் அவர் வந்து நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் ஆகி அவருக்கு பண்ணும்போது பண்ணுறதுக்கு என்ன பண்ணார் அவர்? அந்த ரவுண்டாக அது வந்து அது எக்ஸசைஸு, அதுக்கு உண்டான என்னென்ன ஒவ்வொன்றும் எப்படி எப்படி பண்ணணுங்கிறத வந்து அவருக்கு புக்ஸில் பார்த்து இது பண்ணிவிட்டு அந்த ஃபேஸு ஏற்ற மாதிரி பண்ணார். அவர் லிப்ஸ்டிக் போட மாட்டார். எல்லா நடிகரும் லிப்ஸ்டிக் போடுவாங்க, நல்லா ஒரு திக்காக ஒரு லிப்ஸ்டிக் போடுவார். இவர் வந்து லிப்ஸ்டிக் போட மாட்டார். நீங்கள் இந்த நளினம்கொசரம் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜனக் ஜனக் பாயல் பாஜேன்னு ஒரு படம், அதில் கோபி கிருஷ்ணான்னு ஒருத்தர் டான்ஸர், மிகப்பெரிய டான்ஸர், சாந்தாராம் எடுத்த படம். முகலே அசம் அளவுக்கு அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. பாடல்கள் ஹிட்டு, எல்லாமே ஹிட்டு. அது 1 வருஷமோ 2 வருஷமோ ஓடின படங்கள் அது. அந்த கோபி கிருஷ்ணாவுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஜனங்க ஏற்றுக்கல. காரணம் அந்த பெண்மைத்தனம். சலீம் மாஸ்டர், சின்னி பிரகாஷ், நிறைய பேர் நான் சொல்லலாம். கமலஹாசன் கிட்ட கேளுங்க, ஒரு டான்ஸ் மாஸ்டர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ராஜ்குமார்னு பேர். அவர் வந்து புஷ்குல்லா, நம்ம எம்ஜிஆர் போடுற மாதிரி புஷ்குல்லா போட்டுண்டு, கண்ணுக்கு மை போட்டுண்டு, லிப்ஸ்டிக் போட்டுண்டு வருவார். அவர் அப்பா பார்த்தா வணக்கம் சார் அப்படிம்பார். அவர் வந்தார்னா நாங்கள் எல்லாரும் கீழே ஒரு பொட்டு வரும், ஒரு காயின் சைஸ் ஒரு பொட்டு. கமலஹாசனுக்குலாம் குரு அவர். கமலஹாசன் அவர் எப்படி அவரை வந்து அவர் இமிட்டேட் பண்ணியிருக்கார் ஒரு படத்தில். ஆனால் தான் நான் சொல்கிறேன், விஸ்வரூபம்ல அந்த டான்ஸராக வருவார்ல, அப்படியே அந்த சீனை பார்க்கும்போது அட நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராஜ்குமாரை இமிட்டேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே எடுத்திருக்காரு. உடற்பயிற்சிகள் பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ உங்கள் படங்கள் ஆரம்பத்துல பண்ணியிருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவர் எக்ஸசைஸ் பண்ணுவாரா? இப்படி பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவார். பயங்கரமாக காலம்பரை அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு ஏற்காடில் வந்து காலம்பரை 4 மணிக்கு ஓடுவார். பட் ஆனால் அந்த ஃபுட்டு எடுத்துப்பார் சார். ஃபுட்டு எல்லாமே ரொம்ப எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும், என்ன எது கால்குலேட் பண்ணி அப்போவே நான் சொல்கிறேன். அந்த காலத்திலே ஃபுட்டுலாம் வந்து எது இது இருந்தால் இது போகணுங்கிறது அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டார் சார். அவர் வந்து நடிகன்கிறத விட அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் சார். அது எல்லா விஷயத்துலையுமே. அந்தரங்கம் சமயத்தில் ஏற்காடு இது சேலமில் மாடர்ன் தேட்டர்ஸில் ஷூட்டிங்கு, ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு, இவர் கையில் இது எடுத்துன்னு வருவார். நம்ம அது பேர் என்ன, இந்த டம்பிள்ஸு அது இது எல்லாமே எடுத்துன்னு வருவார். எடுத்துன்னு வந்தோடனே அது செம்ம வெயிட்டு. அது வந்து 2 கிலோஸ் 5 கிலோஸ் அதான் உங்களுக்கு 15 கிலோஸ் மட்டும் இருக்கும். அது 15-20 இதுன்னு அதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இதுவாட்டம் ஒரு கோணியாட்டம் கொண்டு வந்திருந்தார். கொண்டு வந்து நாங்கள் யூஸ்வலாக இது அந்த மெட்ராஸ்க்கு வரும்போது ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ஸு அதான் இதில் வரும்போது இவர் என்ன பண்ணார், இவருக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, எங்களுக்கெல்லாம் செகண்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட் தான் ப்ரொடியூசருங்கிறதுக்கு நல்ல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அவர் இறங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னாடி போனோம். ஏன்னா இல்லைன்னா எப்போவுமே ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து பார்க்கணுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது கமலஹாசனுக்கு இல்லைன்னா கூட எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் உண்டு. அதனால் நாங்கள் கிடுகிடுன்னு போய் போனோடனே அப்போல்லாம் வந்து இந்த ட்ரெயினில் நீங்கள் பார்க்கணும், இந்த போர்ட்டர் வந்து தவளை மாதிரி ஏறுவாங்க. ஏன்னா அது இப்போ கஸ்டமரை பிடிக்க ஒருத்தர் அப்படியே உக்காந்துட்டே இருப்பாங்க. ட்ரெயின் வரும்போது அப்படியே குதிச்சு ஏறுவாங்க. ஏறின உடனே நேராக போயிட்டு அப்போ வந்து ஒரு 2 போர்ட்டர் சண்டை. நான் தான் முதல்ல வந்தேன், நீ தான் முதல்ல இருந்தேன். இவர் என் கஸ்டமர்யா, இவர் வரும்போது தான் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இவருக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. ஏன்னா சரி நான் கொண்டு வந்தது வெயிட் ஜாஸ்தின்னு, சரி எடுத்துன்னு வந்துட்டார். அவனும் முதல்ல அவர் தூக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து சரி எல்லோரும் அதுக்கு ரேட் என்னையா அது இதுன்னா, சார் எனக்கு 100 ரூபா கொடுங்க சார், நான் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னா. இல்லையா 50 ரூபா கொடுன்னு நாங்கள் தான் பேசி இது பண்ணி எடுத்துன்னு வந்தோம். தூக்கினா சார் என்ன சார் இது இவ்வளோ பணம் கிடக்குது அப்படின்னா. பண்ணோடனே
ஐயா இந்த மாதிரி என்ன அது என்னமோ என்னமோ கொடுத்துருக்காங்க இப்படி வெயிட் அடிக்குதுன்னு அவன் போர்ட்டர் நீ தான் உன் கஸ்டமர் சொன்னிய எடுத்துன்னு ஓடியா அப்படின்னு ஐயா ஐயா அப்படின்னா இவர் கிடுகிடுன்னு நடக்கிறாரு. சார் என்ன சார் இது நீங்கள் பாருங்க சார் என்ன வச்சிருக்காரு சார் அவர் எனக்கு முறை இப்படி இப்படி கணக்குது கத்தின்னு வந்தான். எனக்கு தெரியாதியா ஏதோ வச்சிருக்காரு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். இது ஏதோ படத்துல கூட பார்த்த மாதிரி இருக்கு. இதுதான் சிங்கார வேலன்ல வச்சிருப்பாரு. இது கருவாடு. ஆமா, இது அவரோட வெயிட்டுக்கு பதிலாக அவர் கருவாடை தூக்கிட்டு வருவாரு. கருவாடை தூக்கிட்டு என்னோட கஸ்டமர் அதெல்லாம் உண்மையான நிகழ்ச்சி. பட் என்னன்னா இந்த வெயிட்டுக்கு பதிலாக அதை வச்சார் அவர். ஸோ அதனால அவர் வெயிட்டு வந்து ரொம்ப வெயிட் லிஃப்டிங் அது இது எல்லாமே அவர் உடலை வந்து ரொம்ப சீராக பாதுகாத்தார் சார் அவர். இப்போ ஆரம்ப காலத்தில் ரஜினி ஒரு பக்கம் வந்துட்டு ஆக்ஷன் காட்சிகளாக மக்களை கவர்ந்தாங்க, கமல் வந்து நடன காட்சிகளாக கவர்ந்தார். கமலுக்கு ஃபைட் சீன்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? இல்லை சார், அவர் தன்னை ப்ரூஸ்லி மாதிரிலாம் பண்ணியிருந்தார் சார். அவர் ஃபைட்டெல்லாம் அவர் பேசிக்காக என்னென்னா சார், அவர் வந்து நிறைய மலையாள படம் பண்ணார். அவருக்கு வந்து பாதிப்பு எல்லாமே சத்யஜித் ரே, மிர்னால் சென்னு, அந்த இங்கிலீஷ் மூவிஸ் அந்த பேஸில் இருக்கணும்னு தான் அவர் பார்ப்பார் எப்போவுமே. அந்த படங்கள் வந்து கதை அம்சம் உள்ள இருக்கணும். அவருக்கு அமைஞ்சது வந்து நாயகன் தான் அமைஞ்சது. அவரோட எதிர்பார்ப்புக்குன்னு அமைஞ்ச படம் வந்து நாயகன் தான். பட் அவர் அந்த மாதிரி படங்கள் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டது வந்து 75லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர்களையும் மோல்ட் பண்ணி கொண்டு வந்தார் இல்லையா? கொஞ்சம் தன்னை மோல்டு பண்ணி கொண்டு வந்தார். ஏன்னா ஹீரோ நடிச்சார். இப்போ 75ல 4 படம் ஹீரோ நடிச்சாரு. அடுத்த வருஷமே வந்து அவர்களில் வந்து கொஞ்சம் வயசான இல்லை அவர் என்ன பண்ணிட்டாரு சார், எங்களுக்கெல்லாம் அதில் வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் சார் இருந்தது. இப்போ ஒரு ஹீரோனா கமல்ஹாசன் படம், ஜெய்சங்கர் படம், ரவிச்சந்திரன் படம் இப்படி தான் பேசணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, 76ல் ரஜினிகாந்த் படத்துலையும் இவர் நடித்தார். ஆடுபுலி ஆட்டம்ல இவர் இருந்தார். அதுக்கப்புறம் 16 வயதிலேயே இவர் நடித்தார். பாலச்சந்தரே 3 முடிச்சில் இன்டர்வலோட கட் பண்ணி விட்டார், ரஜினிகாந்தை கொண்டு வந்தார். ஒரு ஊதாப்பு கன்சியூமெண்ட்ல விஜயகுமாரோட நடித்தார். அதே மாதிரி லலிதான்னு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து கோரா காகஸ் எடுத்தார். அதில் ஜெமினி கணேசன் மெயின் ரோல், இவர் சுஜாதாக்கு தம்பியாக நடித்தார். இப்படி மோகம் 30 வருஷம்னு அதுலேயும் ஒரு செகண்ட். ஸோ அவர் வந்து ஒரு கமல்ஹாசன் படம்னு இல்லாமல் ஒரு எல்லா படத்துலையும் கமிட் பண்ணிட்டார். இப்போ ஒரு டைரக்டர்ஸ் மூவி கதை நல்லா இருந்தால் போகிறளவு பரவாயில்லன்ற மாதிரி பண்ணு. பட் அவரோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் மலையாள படத்து மேலே இருந்தது. அதாவது மீறி எப்படி தனி ஹீரோ அவர் இது பண்ணார். அதுக்கப்புறம் அவர்கள் வந்திருந்தது இந்த விஷயம். இதில் என்னன்னா அவருக்கு தனி ஹீரோ மறுபடியும் அவருக்கு கிடைச்சது, பிரேக் கிடைச்சது வந்து டிஎன் பாலுவால். சிவாஜி கணேசனுக்காக வைத்த கதை அது ஹிந்தியில் வந்து கோசிஷ்னு ஒரு ரொம்ப நல்லா ஓடித்தது படம். அது வந்து ஏஎல்எஸ் ஐயா வச்சிருந்தார். அதை சிவாஜி வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு சிவாஜி பி மாதவன் வச்சு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பி மாதவன் ட்ராப் ஆகிடுத்து. அப்புறம் அப்பா டைரக்ட் பண்ணுறதா இருந்தது, மௌனம் எனது தாய்மொழின்னு பேர். அந்த படத்தில் சிவாஜி, சுஜாதா, அஸ்ரானின்னு ஒரு கேரக்டரை வந்து ஒய்ஜி மகேந்திரன் இப்படி பிளான் பண்ணி ஆரம்பிக்கலான்ற பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் அது லிஃப்ட் ஆகலை அந்த ப்ராஜெக்டு. அப்புறம் ஏஎல்எஸ்லேருந்து இவர் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன், டிஎன் பாலு வாங்கிட்டு அந்த படத்தை எடுத்தார். பேர் மறந்து போச்சு. கோசிஷுங்கிற படத்தை கமலஹாசன், சுஜாதா, தேங்காய் சீனிவாசன் நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அது படம் அட்டர் ஃப்ளாப்பு. ஏன்னா அவருக்கு அந்த வெயிட்டான ரோலுக்கு வந்து அந்த யங் கமலஹாசனுக்கு தாங்கலை. அவர் டிஎன் பாலு அப்போ வந்து ஒரு கதை ஒன்று எங்கள் அப்பா கிட்ட சொன்ன கதை தான் சட்டமன் கையில் கதை. எங்களுக்கு டிஎன் பாலு நாங்களும் வந்து ரொம்ப நெருக்கமானவங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து நாங்கள் வைத்திராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அவரும் வைத்திராமன் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். நான் வாக் போவேன் இவங்களோட. நான் மல்லிகார்ஜுன் ராவ்னு ஒரு டைரக்டர், அவர், நான் அவர், அப்புறம் டிஎன் பாலு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாக் போவோம். நேராக டீலக்ஸில் போயிட்டு அவர் டீ சாப்பிடுவார், நாங்கள் டீ சாப்பிட்டு அவர் சிகரெட் பிடிச்சிட்டு வருவார். அப்படி வரும்போதெல்லாம் கதையை சொல்லிட்டு வருவார், நிறைய கதைகள் சொல்லிட்டு வருவார். அப்போ மல்லிகார்ஜுன் ராவ் வந்து ஏன் நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் கமலஹாசன் வச்சு எடுத்தா என்ன அப்படின்னு கேட்டார். உடனே ஆஹா இது ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆரம்பித்த படம் தான் சட்டமென் கையில். அதில் என்னங்கிறீங்க, அந்த மெட்ராஸ் பாஷை இவரே கொஞ்சம் பேசுவாருக்கு தெரியும். லூஸ் மோகனை வச்சுருந்தாங்க படத்தில்.
ஓ, அவர்கிட்ட கத்துக்கிறதுக்காக. ஆமாம், அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கோசரம் அந்த ரோலை பிளான் பண்ணி இது பண்ணுறதுக்கு லூஸ் மோகனை ஒர்க் பண்ணார் அந்த படத்துக்கு. அப்படி நிறைய அதாவது ஒரு படத்தில் அதுக்கு உண்டான சிரமங்கள், என்னென்ன சிரமங்கள் படணுமோ அது அத்தனையும் இருக்கும் அந்த படத்தில். சும்மா டக்குன்னு ஒரு பெரிய ஹிட். அந்த டயலாக் கூட அது ரொம்ப ஃபேமஸ். அது கொஞ்சம் விட்டா மண்டையில் மசாலா போட்டு பஜ்ஜி போட்டு தின்னுடுவியான்னு சொன்னார் இல்லையா, அந்த டைலாக் ஒரிஜினல் டைலாக் வந்து கொஞ்சம் விட்டா மசாலா போட்டு சமோசா போட்டு தின்னுடுவியான்னு. ஏன்னா அவங்க சாப்பிட்றது வந்து இதில் டீலக்ஸில் சாப்பிடும்போது சமோசான்னு வந்தது. சமோசாவை வந்து இப்போ அவங்க யாரோ மாற்றினாங்க, அது பஜ்ஜின்னு மாற்றினாங்க. இதெல்லாம் அவர் பேசிகிட்டு இருப்பார். யார் நம்ம டிஎன் பாலு பேசிகிட்டு இருப்பார். அதனால் எனக்கு பழக்கம். ஏன்னா டிஎன் பாலு இப்போ அவங்க வீடு 2 வீடு தள்ளி தான் அவங்க வீடு. அவர் அடிக்கடி நிறைய கதைகள் சொல்வார். அவர் கொஞ்சம் இந்த ஹிச்காக் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் ரொம்ப நல்லா சொல்வார் அவர். ஸோ அவர் இந்த படம் எடுத்த உடனே பெரிய ஹிட் ஆச்சு. சைமல்டேனியஸாக அந்த இரு நிலவுகள் எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தனியாக கமலஹாசன் படம், கமலஹாசனுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு வர ஆரம்பிச்சுது. அவரோட இது இப்போ அவருக்கு லிஃப்ட்டு கொடுத்தது வந்து டிஎன் பாலுங்கிறது மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் கமல் வந்து சிவாஜியோட க்ளோஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு தேவரும் பக்கத்தில் அந்த சேர்லாம் கூட வச்சு இது பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார் இல்லையா சார்? அதாவது சார் அவர் எல்லா ஆர்டிஸ்டோடையும் பழகினார் சார். என்டிஆர், என்டி ராமாராவ், கன்னடத்து ராஜ்குமார், ராஜேஷ் கண்ணாவோட ஒர்க் பண்ணார். ஆயினாங்கிற படத்துக்கு இவர் தான் டான்ஸ் மாஸ்டரு. ஓ சரி. அதே மாதிரி 2-3 ஹிந்தி படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணி எம்ஜிஆரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு மேலே ஒரு பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா இதில் ஆனந்த ஜோதிலாம் நடிச்சிருக்காருங்கிறதால அவர் மேலே பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா டூப் போட்டு நடிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாருலாம் கேள்வி. ஐயோ, அவருக்கு டூப்பாவது அவர் வந்து காலை உடச்சிக்கிறதுங்கிறது கமலஹாசனுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் சார். ஏதோ ஒரு இதுக்கு போனோம் பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு என்ன பண்ணன்னா மூவிங் மோஷனில் போகிற காரில் ஒரு பானட்லேருந்து இன்னொரு பானட்டில் தாவணும். அவங்க கரெக்டாக இந்த டைமில் பார்ப்போன்னா கரெக்டாக பண்ண முடியும். அவன் ஏதோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டான் போல இருக்கு. இவர் கீழே விழுந்துட்டார். கீழே வந்து கால் அடி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார். நாங்கள் போனோன்னு அப்புறம் இவர் பார்த்திபனும் சீதாவும் வந்தாங்க. அப்போது நாங்கள் போகிற சமயத்தில் அப்படின்னு நான் அப்பா ஸ்ரீதர் இவங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போனோம். பார்த்தா என்னென்னா இவர் வந்து ஒரு பானட்லேருந்து இன்னொரு பானட்டில் குதிக்க தேவையாது, டூப்பெல்லாம் இருக்க. இவர் வந்து குதிச்சாராம். குதித்த உடனே அந்த காரை கொஞ்சம் ஸ்லிப் ஆனதில் இவர் கீழே வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய அவருக்கு நிறைய டூப் போட்டு அடிப்பட்டதுக்கு எம்ஜிஆர் அட்வைஸ் பண்ணார் அப்படிம்பாங்க. இல்லை சார், அதில் எதுவும் கேட்டுக்க மாட்டார் சார். அவருக்கு என்ன தோணுதோ அவர் செய்வார். அது சினிமா பண்ண யாரும் சஜஷனே சொல்ல முடியாது சார். சில ரீசன் கமல் வந்து உங்க இதில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த அந்தரங்கம்ல இருந்து சிம்லா ஸ்பெஷல் அப்படி வரிசையா வந்து கடைசியில் நாயகன் வந்து அவருடைய கனவு படமா அது இருந்தது. ஆமா, இந்த நாயகன் படத்தில் அவரே தான் விரும்பி நடிச்சாருன்னு சொல்லியிருக்காரு. சிவாஜிக்காக எழுதின அந்த நாயகன் வந்து பிற்காலத்தில் ஒரு சில சிக்கல்கள் வந்து உங்க ஃபேமிலிக்கு வந்து அப்போ கமல் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார் சார்? பொருளாதார ரீதியாக இல்லை சார். ஏன்னா வந்து அவர் வந்து என்னன்னா அந்த படத்து மேலே அவருக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாரு. அதை வந்து அது வந்து எங்களுக்கு இது இருக்கு, எங்களால் அதை மீட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் இருந்தால் கூட அதை ஜாஸ்தி காட்டிக்கல. அவர் ஜாஸ்தி காட்டிக்கல. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்தார். எங்கள் அப்பா எங்களோட பழகுவது வந்து கொஞ்சம் இனிமையாக சப்போர்ட்டிவாக இருந்தான்னு கேட்குறாங்க. இதுக்கு சப்போர்ட்டிவாக நாங்களே கேட்கல சார். நாங்கள் அப்பா எதுவுமே கேட்க மாட்டாங்க சார். சப்போர்ட் பண்ணி யார்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க. அவரும் அதை பற்றி இது பண்ணல. பட் பழகின விதம் ரொம்ப நல்ல. எங்கள் அப்பா டெத்துக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி தசாவதாரம் படத்துக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சஜஷன்ஸ் கேட்டிருந்தார். ஏன்னா அந்த பீரியடு அதே மாதிரி பல நேரங்கள் அவர் புக்ஸு எங்கள் அப்பாவோட புக்ஸு இப்போ அவருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. 20ஆம் நூற்றாண்டின் கதை அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அதை பற்றிலாம் பேசுவார். என்னென்னா அவருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து தன்மையாக பழக ஆரம்பிச்சார். அவ்வளோதான், ஒன்று அது விஷயம்.
இதுக்கப்புறம் சிம்லா ஸ்பெஷல் அவரோட எடுத்தோம். ஆமா சிம்லா ஸ்பெஷல் அப்பயே அவருக்கு நல்ல பேர் வந்து அது 100 நாள் ஓடித்து அந்த படம். அதில் வந்து உனக்கென்ன மேலே நின்றாய் அந்த பாடலும் பெரிய ஹிட். அது பண்ண அப்போல்லாம் வந்து அவர் பாடலை, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பாட ஆரம்பிச்சார். நடிப்பில் ஒரு நிறைவு இருந்தது. அவரோட மற்ற நடிகர்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு லாங் ஸ்டாண்டிங் 1962லேருந்து டில் 2025 மட்டும் அவர் வந்து இப்போ தக் லைஃப் மட்டும் அவரால் ஹோல்டு பண்ண முடியுதுங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை. ஆமாம். இது வந்து எந்த நடிகர், ஹிந்தி நடிகராக இருந்தாலும் சரி, வேற எந்த நடிகருக்கும் நீங்க இதை கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இந்த தக் லைஃபே வந்து மணிரத்னம் கமல் ஆமா காம்பினேஷன். இந்த காம்போ முதல்ல இணைச்சது வந்து முக்தா ஃபிலிம்ஸ். அது வேற. பட் அதை வந்து கமலஹாசன் டில் அது சஸ்டைன் பண்ணிக்கிறாங்களே. இப்போ ஒண்ணு சார், இப்போ ஜெய்சங்கர் வந்தாரு, ஹீரோவா நடிச்சாரு, அப்புறம் அப்பா ரோல் பண்ணாரு, அம்மா இதெல்லாம் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு பீரியடோட நிறுத்திட்டாரு. ஆமா. முத்துராமனுக்கு ஒரு பீரியட் வந்தது, நின்று போச்சு. அவர் சிவாஜி ஐயா ஒரு பீரியட்ல ஒரு இவர் 70 இயர்ஸ்க்கு அப்புறமும் அப்படியே ஸ்டில் ஏதோ ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் ரஜினியும் பண்ணிட்டு இருக்காருங்கிறது வந்து ஈவன் பல நடிகர்களுக்கு ஒரு ஓய்வு காலம்னு ஒரு ஒரு போது இன்னைக்கு அவரை வச்சு ஒரு படம் எடுத்தா இன்னைக்கு லாபம் சம்பாதிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு தக்க வச்சுக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். இது ஹிந்தி நடிகருக்கு அமிதாப் பச்சனுக்கு இல்லை, ராஜேஷ் கண்ணாக்கு இல்லை, தர்மேந்திராக்கு இல்லை, எந்த நடிகர் நீங்கள் சூப்பர் டூப்பர் ஹீரோ ஈவன் ராஜ்குமாருக்குமே இல்லை, என்டிஆருக்கும் இல்லை, ஏஎன்ஆருக்கும் இல்லை. இவங்க 2 பேருக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு அடுத்த நடிகர்கள் வந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் இல்லை. கமல் மணிரத்னம் காம்போ முதல் இணைச்சது வந்துட்டு முக்தா ஃபிலிம்ஸ் தான், நாயகன். இப்போ திரும்ப 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய ஒர்க்கிங் சொல்லுங்க.